பிரதமர் வருகை கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அதெல்லாம் தேர்தல் கவுண்ட் எண்ணி முடிச்ச பிறகு பார்க்கலாம். கூட்டணி மேலும் பலமாயிடுச்சு, நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறோம்னு திமுக சொல்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 2வது கூட்டம் திருச்சியிலே நடைபெற இருக்கிறது. வர இருக்கிற 10ஆம் தேதி அதில் நாங்கள் இடம் தேர்வு செய்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் இப்போ பஞ்சப்பூரில் சென்று இடத்தை பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு இடத்தை முடிவு செய்துவிட்டு அதுபோல் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்து பேசி முடித்துவிட்டு எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் என்று ஆரம்பித்தோம். அது மாநாடாக முடிந்தது. அது மாநாடு யாரும் எதிர்பார்க்காத அளவு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு தான் நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி லேசாக திருப்பி எழுத ஆரம்பிச்சிங்க. அதுக்கு முன்னாலே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 200 அந்த 200 யாருக்குங்கிறதான் தீர்மானம் பண்ணணும். அதை மக்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கணும். கூட்டணியை பொறுத்தவரையில் இன்றைக்கி நாங்களும் வலுவான கூட்டணியில் அமைச்சிருக்கோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 505 தேர்தல் வாய்ப்புகள் சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பிப்ரவரி மாதம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னாங்க. முதலமைச்சரே இன்னொரு பேட்டியில் பார்த்தா நாங்கள் 80% நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி ஒரு இடத்துல பேசும்போது நாங்கள் 75% 80% நிறைவேற்றியிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அவங்க 90% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. ஆக மீண்டும் பொய்யான வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்காங்க. பழைய அரசு ஓய்வு திட்டத்தில் இன்னும் அரசு ஊழியர்களுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் அறிவிக்கிறது. அதனால் அரசு ஊழியர்கள் யாரும் இன்றைக்கி அவங்க பக்கம் ஓட்டு போட மாட்டாங்க. 5 வருஷம் தரேன்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் அண்ணன் EPS அவர்கள் தான் முதலமைச்சராக வருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்று வரும். ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா 66 பேர் அதிமுகவில், நாங்கள் பிஜேபி 70 பேர், பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கி 75 பேர். அதனால் அன்றைக்கு 5 வருடங்களுக்கு முன்னாலேயே எங்களுடைய எல்லா கூட்டணிகளையும் அதிமுகவில் இன்று இருக்கிற கூட்டணி கூட்டி பார்த்தோன்னு சொன்னால் அன்றைக்கே 110 இடங்களை நாங்கள் ஜெயிச்சோம். அன்னைக்குள்ள கணக்கு. ஆனால் இந்த 5 வருடமும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கல்லூரிக்கும் பள்ளிக்கும் போக வேண்டிய பிள்ளைகள், கையிலே புத்தகத்தை எடுக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கி கஞ்சாவை எடுத்திருக்கிறது. கஞ்சா மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கி உருவாகியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, பெத்தமிடியம் போன்ற போதைப் பொருட்கள். அதுபோல் சட்ட ஒழுங்கு சரியில்லை. இன்றைக்கி கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா தோட்டங்களில் வயதானவர்கள்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காரணம் கஞ்சா. ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து 3 பேரை திருப்பூரில் வெட்டி கொண்டு இருக்காங்க. தோட்டங்களில் வயதானவர்களை கை காலெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்கெட்டு மரணத்தை வைத்துக்கொண்டே அவர்கள் அதை வச்சு தேர்தல் வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி 33 லாக்கெட்டு மரணங்கள். குடல் ஜெயிலுக்குள்ளே இன்றைக்கி கைதெல்லாம் இன்றைக்கி சாகக்கூடிய சூழ்நிலை. ஆக அவர்களால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசால் இன்றைக்கி ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர முடியவில்லை. வெறும் பணத்தை வைத்தே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பணப்பெட்டியை வாங்கி கொண்டு தான் கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கி கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. அவருடைய கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கம் இருக்கிறார்கள். பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை உலக நாடுகளில் மிகச்சிறந்த நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ட்ரம்பே இன்றைக்கி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து இறங்கி
அவர் 50%, 100% போட்ட வரியை இன்னைக்கு குறைத்திருக்கிறார். காரணம் இவருடைய நிர்வாகத்திறன். ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு புதிய ஒப்பந்தம் போட்டு புதிய முதலீடுகள் இன்னைக்கு இந்தியாவை கொண்டு வந்திருக்கிறது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு அவருடைய திட்டங்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்து போட்ட திட்டங்களும் சாலைகளும் விமான நிலையங்கள் போக்குவரத்து நிலையங்கள் அனைத்தும் இன்னைக்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியிலே தான் நல்ல முறையில் இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், நிச்சயமாக 200 இடங்களில் நாங்கள் நிச்சயமாக வெல்லுவோம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு சார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அவர் விரைவில் திமுகவில் ஐக்கியமாறும் கூட ஒரு தகவல் இருக்கு. அவர்கிட்ட கேட்கும் போது கூட அதை மறுதளிக்கல. அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிலையில் அங்கு போய் சொன்னார் பார்த்தார் என்று நமக்கு தெரியாது. அண்ணன் ஓபிஎஸ் மீது நாங்கள் எல்லாம் ஒரு மதிப்பு மரியாதையை வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த பக்கம் இருந்தால் அவருக்கு அது நல்லது என்பதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் போய் பார்த்திருக்கிறார். அவர் போய் ஒரு மனிதரை இப்போ நான் கூட முதலமைச்சரை சந்தித்தேன். சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம். லாபியில் வரும்போது முதலமைச்சர் நானே பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் எந்த கோணத்தில் அவர் பார்த்தார் என்பது எங்களுக்கு தெரியாது. உங்களிடம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு பிரதமரை பார்க்கறதுக்கு, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த விரக்தியில் அவர் அங்கே போனாரா? அது வந்து பழைய கதை. அதுக்கப்புறம் நானும் அண்ணன் ஓபிஎஸும் நிறைய இடத்துல பார்த்து பேசிக்கிட்டேன். அது பழைய முடிஞ்சு போன கதை. வேற ஏதாவது நல்ல கேள்வி? திமுக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்னங்க? திமுக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த குற்றச்சாட்டு ஏற்பட அமைச்சர் பதவி உடனே நீக்கணும்னு சொல்லி தாவேக்காரர் விஜய் சொல்லியிருக்காரு. அதாவது திமுக அமைச்சர்கள் மீது நிறைய வழக்குகள், ஒரு அமைச்சர் மீது இல்லை, நிறைய வழக்குகள் இருக்குது. எல்லார் பேர்லையும் இடி கேஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து தனி நிர்வாகம், அது அவங்க பார்க்க வேண்டியது. நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, செய்ய வேண்டியது அவங்களுடைய கருத்து. ஏன்னா நீதிமன்ற கருத்துக்குள்ளே நான் போக முடியல. ஆனால் வர இருக்கிற 1ஆம் தேதி மதுரையிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. வருகிற 1ஆம் தேதி மதுரையில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதில் தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நீதி கட்சியுடைய தலைவர் அண்ணன் நமது ஏசி சண்முகம் அவர்கள், நமது அன்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் எல்லோரும் மதுரையிலே கலந்து, ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் எல்லோரும் அதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆக அதிலும் நீங்களும் கலந்து கொண்டு உண்மை செய்திகளை நாட்டுக்கு தர வேண்டும் என்று அன்போடு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. நாங்கள் வந்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஒன்றாக கூடுவார்கள் வெகு விரைவில். அவர்கள் கலந்து பேசி அதன் பிறகு அடுத்த முடிவு எடுப்போம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கல அப்படிங்கிற காரணத்தோட தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு மத்திய அரசு தான் எல்லா நிதியுமே கொடுக்கும். இங்கே மத்திய அரசில் எல்லாமே வாங்கிட்டு எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி முடியும்? இன்றைக்கி ரேஷன் கடையில் எல்லா பொருள்களும் மத்திய அரசு இன்றைக்கி மாநில அரசுக்கு எந்த விதமான கட்டணம் இல்லாமல் கொடுக்குது. யாருக்காக? ஏழை மக்களுக்கு. அது அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியுமா? நீங்கள் கேளுங்க முதலமைச்சரை பார்த்து. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கி ரேஷன் கடையில் எல்லா பொருட்களும் யார் கொடுக்கிறார்கள்? இன்றைக்கி இவ்வளோ சாலைகள், மேம்பாலங்கள், ரோடுகள், விமான நிலையங்கள் யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசு. இன்றைக்கி ஆண்டு ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்கலங்கிறது நீங்கள் எங்கள் பாட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்கள் இதே வார்த்தையை முதலமைச்சரை பார்த்து வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறாங்களே, ஏன் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு ஒரு வார்த்தை ஊடகங்கள் நீங்கள் அவளை பார்த்து கேட்கணும். கல்வி நிதி 3500 கோடி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து கொடுக்குற நிதி எல்லாம் ஆதிதிராவிடர் நலத்துறை கொடுக்கக்கூடிய நிதியை பூரா வேறு துறைக்கு கொடுக்குறாங்க. ஆதிதிராவிட மக்களுக்கு எதிராக இன்னைக்கு இந்த அரசாங்கம் அவங்க கூட நிதியை நீ வேறு அரசாங்கம் பணப்பெட்டி வாங்கி கொண்டு வந்து கூட்டணியில் சேர்க்குறாங்க சொன்னீங்க. யாருக்கு? அது நீங்களே எழுதிடுங்க.